ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவாளுடைய அருள் சுரக்கிற அந்த பார்வை அந்த அறுவை சிகிச்சையை செய்ய விடாமல் விட்டுடுத்தோ. மறைமலை நகர் ஒரு பக்தர் எஸ்கே சுந்தரம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கடும் வயிற்றுவலி எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அந்த அல்சர் இருக்கிறது தெரிஞ்சுது. உடனடியாக ஆப்ரேஷனுக்கு நாளையும் குறிச்சிட்டார் அந்த டாக்டர். ஆனால் சுந்தரத்தோட மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல். ஆப்ரேஷன் செஞ்சால் என்னவாகுமோ அப்படின்னு பயந்து போய் மனைவியோட காஞ்சிபுரத்துக்கு ஓடி வரார். அங்கே தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்க அங்கே போய் தரிசனம் பண்ணுறா. எனக்கு வயத்தில் அல்சருக்காக ஆப்ரேஷன் செஞ்சாகணும்னு டாக்டர் சொல்கிறா. எனக்கு பயமாக இருக்குது. பெரியவா நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், அப்புறமா நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். கருணாமூர்த்தி அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கொஞ்சம் மௌனமாகிறார். ஆறுதலாக அவருடைய குலம், கோத்திரம், வாழ்க்கை இதெல்லாத்தையும் பற்றி கேட்டுட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பெரியவாளுடைய கருணை அந்த பக்தரோட ஸ்கேன் செஞ்சு பார்த்துடுத்து போல இருக்கு. உடனே ஸ்கேன் செய்த போதே அந்த மோசமான அல்சர் வியாதியோட வீரியம் குறைஞ்சுடுத்தோ. நீ மருந்தை மட்டுமே சாப்பிடு, ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு பெருசாக ஒரு தெம்பு விட்டுற மாதிரி பெரியவாளுடைய வாக்கு வந்தது. அப்போதே சுந்தரத்துக்கு குணமாகிட்ட உணர்வு. பெரியவா முன்னாடி அழுதே விட்டார். உடனே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தியானித்து அதை சுந்தரத்துக்கு பெரியவா கொடுக்குறா. இதை நீ ராத்திரி நீ மட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னால் சாப்பிடு அப்படின்னு அந்த மருந்தை கொடுக்குறார். நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டோ அவரும் வாங்கிக்கிறார். பெரியவாங்கிற மகா மருத்துவர் இருக்கும்போது அந்த அருமருந்து ஆரஞ்சு பழத்தோட சுந்தரம் வீடு திரும்புகிறார். அன்றைய தினத்திலேருந்து வயிற்று வலி போன இடம் தெரியல. வலியே இல்லாததற்கு ஆப்ரேஷன் மட்டும் எதுக்கு? அந்த சுந்தரத்துக்கு அவ்வளவு அனுகிரகம். தரிசனத்தின் போதே பெரியவாளுடைய பார்வை தீட்சண்யம் அந்த ஆப்ரேஷனை செஞ்சு முடிச்சிருக்கோம், தீட்சண்யமான பார்வையாலேயே. அதனால் அவருக்கு அது ஆப்ரேஷனே தேவையில்லாமல் குணமாயிட்டார். வைத்தோலி சிகிச்சை அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்வகம். நாமளும் பக்தி பக்தி பக்திங்கிறோம். பக்தியோட நமக்கு அவர் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.